கூட இருக்கு பாருங்க. யாரோ கோடு கிழிச்சது மாதிரி. கோடு காதில் சொன்னீங்கன்னா நடக்குமா? ஒரே மாதிரியான நம்பிக்கை. நம்ம ஊர் அந்த முனிவர் மாதிரியே இருக்கார் பாருங்க. புத்த மாங்குகள் மாதிரி இல்லாமல் தாடி மீசை கழுத்தில் பாருங்க உத்தராட்ச கொட்ட மாலை. வாட் அ சர்ப்ரைஸ். They are friends. They have not met for a while and they found each other now. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் நாள். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் மிக அழகான ஒரு கோவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில். இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகள் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா மிக 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 பழமை வாய்ந்த, அதாவது டைனோசர் வாழ்ந்த காலத்தில் உள்ள மலைகளெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். அதற்கான தடயங்கள் நீங்கள் அந்த மலையை பார்க்கும்போதே தெரியும். இந்த மலையை சுற்றி நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். பணம் இல்லாட்டியும் இவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க அந்த இயற்கைக்கு நடுவே வாழ்கிற அந்த இடங்களை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நமக்கும் பொறாமையாக இருந்துச்சு. அடடா என்னடா இப்படிப்பட்ட இடத்துல வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஏறக்குறைய கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இது என்னுடைய 2வது முறை. ஆனால் எத்தனை முறை வந்தாலும் அந்த மலையை பார்த்து நான் வியக்கிறது வந்து முதல் தடவை வியக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு பிரமிப்பாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இத்தினோண்டு வாழ்க்கை. இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது எத்தனை மில்லியன் ஆண்டுகள் இந்த மலையோட வயசு இருக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைங்கிறதெல்லாம் ஒரு சும்மா ஒரு புள்ளி மாதிரி தான் அப்படின்னு நினைக்க தோணும் ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும். இங்கே பாருங்கள், மக்கள் வந்து குரங்குகளுக்கு உணவு அளிக்கிறாங்க. இந்த குரங்குகளுக்கு முகத்தை பாருங்கள், கருப்பாக இருக்குது. நம்ம ஊரில் உள்ளது மாதிரி இல்லை. முகத்தில் வந்து நல்லா ஒரு கரிய நிறமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து மூஞ்சிக்கிட்ட வெள்ளையாக இருக்கும்ல, இது வந்து அப்படியே முகம் மட்டும் கருமையாக இருக்குது, கருமை நிறத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லா குரங்குமே இங்கே அப்படி தான் இருக்குது. மரத்துலலாம் இங்கே பாருங்க, குட்டி நிறையா குட்டி நிற்கிது. இதுதான் பெரிய குரங்கு, பயப்படாமல் இறங்கி வந்து அவங்க கொடுத்த அந்த தீனிகளை தின்னுக்கிட்டு இருக்கு. முகம் நல்லா கருப்பாக இருக்கு. அப்படியே இந்த மலைகளை பாருங்கள். இந்த மலையில் பாருங்கள், கோடாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வியப்பாக இருக்கும். இது என்னோடய 2வது முறை. ஏற்கனவே ஒரு தடவை இங்கே நான் வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? அது அப்படியே கோடாக இருக்குது பாருங்கள். யாரோ கோடு கிழிச்சது மாதிரி. அப்படி இல்லைன்னா மணல் மேட்டில் தண்ணியை மேலே ஊற்றினோம்னா முட்டில் தண்ணி அந்த வடிகிறது எப்படி மணல் மேட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பாறையில் கோடா யார் தான் இந்த கோடு கிழிச்சதுன்னே தெரியலை. தெரியுதுங்களா? ரொம்ப வியப்பாக இருக்கும் ஒரு தடவை நான் அதை பார்க்கும்போது. இந்த மலைக்கு அடியில் கீழே இங்கே வந்து குகை மாதிரி இருக்கும். அங்கே தான் அந்த புத்த துறவிகள் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது, செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் மலை குகையில் சமண துறவிகள் இருந்தாங்கள்ல, சமண துறவிகள்லாம் அந்த தமிழி ஸ்கிரிப்டெல்லாம் அங்கங்கே எழுதி வச்சது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி போய் மலையை தான் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது மக்களே. யார் இதில் இப்படி கோடு கிழிச்சிருப்பா? இது எந்த மாதிரியான இந்த இயற்கை மாற்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி கோடாக இருக்குது பாருங்கள். யார் தான் இப்படி கோடு கிழிச்சிருப்பான்னு தெரில. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை டைனோசர் காலத்தில் நடந்த மாற்றங்களாக இருக்குமோ? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கோவிலில் வந்து ஃபெஸ்டிவல் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. நம்ம வந்து லேட்டாக வந்துட்டோம் இன்றைக்கி கோவிலுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு, 5 இல்லை 7 தலைகள் கொண்ட
பாம்பு, நாகப்பாம்பு. எல்லா கோவில்கள்லையுமே இது மாதிரி நீங்கள் நாகப்பாம்பு பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புத்தர் தவம் இருக்கும்போது கடுமையான மழை, வெள்ளம், புயல் வந்துருச்சான். அப்போ இந்த நாகப்பாம்பு தான் புத்தர் அவரோட தியானம் களையக்கூடாதுன்னு அப்படியே கொடை மாதிரி சுற்றி தண்ணியிலேருந்து காப்பாற்றுனுச்சான். இங்கே பாருங்கள், மாங்கு வந்து குரங்குக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அதுவும் கையில் வாங்கி வாங்கி சாப்பிடுது. வா, அவர் தினமும் இங்கே இருக்கிறதுனால நல்ல பழக்கம் போல். புது ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. பழைய ஆளுங்க புத்த துறவிகள் இங்கே இருப்பாங்கள்ல, அதனால் தே ஹேவ் நோ ஃபியர். இங்கே பாருங்கள், பிள்ளையார் இருக்காரா? அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கணபதி இருப்பார் பாருங்க. சாரி, மூஞ்சிரு, பிள்ளையாரோட வாகனம் மூஞ்சிரு. இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார். இங்கே பாருங்க, மூஞ்சிருட்ட ஒரு குரங்கு உட்காந்து சாப்பிடுது. சாப்பிட்டு அது அங்கிட்டு போயிடுச்சு. பாருங்க, அவர் கொடுக்குறாரா? அவர் கையில் வாங்கி சாப்பிடுதுங்க எல்லாம். அவருக்கு பயம் இல்லை, ஏன்னா அவர் இங்கேயே இருக்கவர்களோ, அதனால் அவர் நேரடியாக கையில் கொடுக்குறாரு. சரி வாங்க, அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் அந்த குகைன்னு சொன்னேன்ல, இதுதான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை உள்ளே போயிருக்கேன். அப்படியே நல்லா குளுன்னு இருக்கும் அந்த குகைக்கு உள்ளே. கீழே நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குளுன்னு இருக்கும். இதுக்கு மேலே செருப்பு போட்டு போக முடியாது, அதனால் உங்களுடைய பாதணிகளை நீங்கள் இங்கே தான் விடணும். இங்கே பாருங்க குகைய, சில்லுன்னு இருக்கு உள்ள. இங்கேயும் குரங்கு உட்காந்துருக்கு. ஆனால் எப்படி இந்த குகையெல்லாம் உருவானுச்சா இல்லை யாரும் உருவாக்குனாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பாறையில் பாருங்கள், ஓவியம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. சிமெண்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இது கீழேயும் ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். ஆத்தாடி, இதுக்குள்ளே யார் போவான்னு தெரியலையே. புத்த மாங்குகளாக இருக்குமோ? கீழே பாருங்கள், ஒரு வழி இருக்குது. புத்தர் மேலே நம்மளுக்கு வெறுப்பு கிடையாது, ஆனால் புத்தர் பேரை சொல்லி வன்முறை செய்கிறவங்க மேலே தான் நம்மளுக்கு வெறுப்பு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லக்கி நம்பர் எடுத்து அந்த நம்பரை வந்து வச்சு லாட்ரி வாங்குவாங்க. தாய்லாந்து கோவில்களில் இது மிகவும் பிரபலமான ஒன்று. அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கும்ல, 12 ராசி நட்சத்திரங்கள் அதெல்லாம் நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் இது இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி. நம்ம ஊர் அந்த முனிவர் மாதிரியே இருக்கார் பாருங்கள். புத்த மாங்குகள் மாதிரி இல்லாமல் தாடி, மீசை, கழுத்தில் பாருங்கள் உத்தராட்ச கொட்டை மாலை, கையில் அதே மாதிரி ஒரு கம்பு. இவரை பார்த்தா நம்ம ஊர் முனிவர் மாதிரியே இருக்கார்ல. சொல்ல மறந்துட்டேன்,
நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நந்தியோட காதில் வந்து நம்ம சொல்லுவாங்கள்ல, கோயிலுக்கு போகும்போது நந்தியோட காதில் வேண்டுதல்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்மளுடைய நம்பிக்கை வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது பெரும்பாலான பக்தர்களோட ஒரு நம்பிக்கை. சரிங்களா? ஸோ நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மூஞ்சிரு இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அப்படின்னா என்ன, காதில் வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லலாம், சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. இங்கே பாருங்கள், கையை அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள், காதில் சொன்னீங்கன்னா நடக்குமா. ஒரே மாதிரியான நம்பிக்கை. அதே மாதிரி அங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவும் அதே மாதிரி கையை அப்படி காதில் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகிய டீ கடையில் தான் இருக்கும், தேநீர் நிலையம். Wow, what a surprise. They are friends, they have not met for a while and they found each other now. Wow, what a surprise. Friends from school, friends from Mo Matayom high school friend. Oh, Longland you have high school สีชมพูศึกษาชุมแพก็เจอกันม.ปลายอยู่ชุมแพเนาะLongland ชุมแพศึกษาhigh school friends meet today. Wow คือมันตั้งแต่เรียนจบมาบ่พอมันจ้าคือสนุกตอนแรกก็นึกว่าจะเป็นท้องจันทร์ท้องจันทร์บ่ได้ท้องนี่ว่าท้องจันทร์เขาก็คิดพ่อท้องจันทร์ฟ้องจันไม่ได้ฟ้องจันหรือฟ้องจันபார்த்தீங்களா, நாங்கள் எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டினோம், காஃபி. பார்த்தா அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்டா. அப்பா, எவ்வளோ வருஷம் கழிச்சு சந்திச்சுக்கிறாங்க பாருங்கள். இயற்கை ரொம்ப விசித்திரமானது.ก็โอเคอ่ะแล้วไอ้หลานซ้ายไปใส่ละได้หลานคนแล้วมีว่าได้ลูกเพิ่งแต่งงานปีที่แล้ว. பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கடையில் தான் இருக்கும். இவங்க காஃபி மட்டுமே இது பண்ணாமல் இவங்களோட இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் போட்டிருக்காங்க. வாவ், அவ்வளோ அழகாக இருக்குது பூந்தோட்டம். இங்கே பாருங்கள், ரோசாப்பூவும் இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து எங்கள் ஊர்லலாம் நாங்கள் செண்டிப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலையெல்லாம் கட்டுவாங்கள்ல, இந்த பூவும் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே ரோசாப்பூ நல்லா பெருசாக தண்டி இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த காஃபி ஷாப், அது அவங்களுடைய வீடு. இது ஃபுல்லாகவே மலைப்பகுதி, நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையில் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நல்லா நம்மளுக்கு வயசான காலத்தில் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வீடு, இந்த மாதிரி பூந்தோட்டம், ஒரு சில ஆடு மாடு நாய்க்குட்டி, இது மாதிரி வாழ்கிறது தாங்க வாழ்க்கையே. பணம் காசு பணம்னு ஓடி நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து சாகிறதுக்கு இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக வாழணும், அதுவும் இயற்கையோடு வாழணும். எவ்வளோ அழகான இடத்துல அவங்க வாழ்கிறாங்க பாருங்கள். இது சுற்றி மலைப்பகுதி தான், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த அவதார் மலை மாதிரி இருக்குது. இது வந்து பனிக்காலம், அதனால் அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கொஞ்சம் பசுமை குறைவாக இருக்குது. மழை காலத்தில் அப்படி இல்லைன்னா சம்மரில் வந்தாலும் இங்கே அடிக்கடி மழை பெய்யல, விட்டு மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும். ஆனால் என்ன வெயில் பொழந்து கட்டும். இங்கே பாருங்கள், அடாடா. They sell flower, Tawalai. How much? It's so big, na flower. You see, இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் கையை அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். அடே அப்பா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், 3 பூ ஒன்றா இருக்குது ஒரே இடத்துல. என் கை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 3 பூ பா. ரோசாப்பூ கார்டன் இதை பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டுரியன் மரம், அப்புறம் மாமரமும் இருக்குது, மாங்கன்றும் இருக்குது. அடாடாடாடா, சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டை போட்டுற வேண்டியதான் இப்போ அந்த காணொலி. டுரியன் ஃப்ரூட் வந்து கேன்சருக்கு அவ்வளோ மகத்துவமானதான், கேன்சரை தடுக்கக்கூடியதான் டுரியன். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் முதலை பழம் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா, ஊட்டி அந்த பக்கம் கோயம்புத்தூர்
தேனி பக்கம்லாம் முதலை பழம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து மாமரம், அதுவும் மாமரம், அது மாமரம். இது வந்து முதலை பழம், டுரியன். ஸோ இதுதான் இவங்களுடைய ரோஸ் கார்டன். அடே டே 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 இங்கே பாருங்கள், மொட்டில் வந்து பூச்சி எதுவும் உட்காருங்கிறதுனால எதுனாலும் தெரில ஒரு கவர் மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எதனாலும் தெரில. வண்டு வந்து உட்காந்தா பூ டேமேஜ் ஆயிரும்ண்ணா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கவர் மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. என்னமா இருக்கும் தெரியலையே. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன காரணம் இது மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க. சே, அருமையான வாழ்க்கையாக இங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கையெல்லாம். நீ பாருங்க, அப்பா அப்படியே என்ன சிவப்பு கலர் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சிவப்பா. நீ பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள் பூ. வாழைத்தாறு, என்ன வாழை, சீனி வாழையா தெரியல. சரி, இதுதான் இவங்களுடைய ஷாப். Gọi băngให้คุณยายหน่อย